என்ன என்ன பெரிய சம்பவமே பண்ணியிருக்கீங்க காரைக்குடியில். நாங்கள் தான் டெய்லி பண்ணுவோம், எங்களுக்கு டெய்லி சம்பவம். இது ஸ்பெஷல் சம்பவம்ண்ணே. ஒரு நீ பாவப்பட்டவனை, புதுசா? ஆமாம், ஒரு பாவப்பட்டவனை போட்டு மிரட்டியிருக்கீங்க. யார்? ஒரு சுயேட்சை எம்எல்ஏ கேண்டிடேட்டை. சுயேட்சை எம்எல்ஏ கேண்டிடேட்டா? ஆமாம் ஆமாம், அவன் வந்து நம்ம ஓட்டை பிரிக்க ஏதாவது முயற்சி பண்ணியிருப்பான். என்ன அது அவன் தனிப்பட்ட விருப்பம்ண்ணே. தனிப்பட்ட விருப்பத்தில் அவன் நிற்கான். அவன்கிட்ட வந்து ஓட்டை விலை பேசக்கூடாதுல்ல, உனக்கு வரக்கூடிய ஓட்டெல்லாம் எனக்கு போட சொல்லு அப்படின்ட்டு. எல்லாரும் தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி பப்ளிக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா அராஜகம். ஏன்னா இதே இது நீங்கள் ஒரு பெரிய கட்சி இருக்கீங்களா? ஆமாம், பெரிய கட்சியில் இதை செஞ்சு பாருங்களா. எதுக்கு அவன்கிட்ட அடி வாங்கி சாவதுக்கா? வாங்குங்க. அது ஆள் பார்த்தாலும் நாங்கள் செய்வோம். பெரிய இரு அப்பாவினா நீங்கள் என்னென்னாலும் செய்வீங்க. அப்படி கிடையாது. அவர் அப்பாவிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் சுயேட்சையாக நிற்காருன்னா அவர் ஒரு ஆள் தான். இப்போ நீ கேளு, இப்போ திமுக காரன்ட்ட போய் மோதணும்னு வச்சுக்கேன், அவன் என்ன செய்வான்? பொறின்னு பொறிப்பான். சரியா? அதிமுக காரன்ட்ட போனாக்கி அவன் நல்ல ஆள் வச்சிருப்பான், பண்டல் கட்டி சைடில் போட்டு போயிடுவான். நாம் தமிழர்கிட்ட போனோன்னு வச்சுக்க, அவனுக்கு கேட்கவே வேண்டாம், விரட்டி உங்களுக்கு மேடையிலையும் இறங்க மாட்டானோ, முடுக்கான் அடிப்பான். அது நமக்கு அதெல்லாம் பற்றி பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி ஆள்களை தான் அப்படி பிடிச்சி எடுத்து தூக்கி உள்ள வைக்கணும். நாங்கள் செய்யலையா? இதுக்கு முன்னால் பெரிய கட்சியிலேருந்து விலகி வாரங்களில் தூக்கி வச்சு நாங்கள் சீட்டு கொடுத்து தாய் உள்ளத்தோடி கருணை உள்ளத்தோடி அவங்கள அவ்வளோ பேரும் எம்எல்ஏ ஆக்கி விட போகிறோம். ஏன்னா அவனுங்கெல்லாம் ஏற்கனவே கழிச்சு விட்டவனுங்க அப்படின்ட்டு அந்த கட்சியில் உங்களுக்கு கழிச்சு விட்டவங்க மக்கா, எங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து கேண்டிடேட்லாம் பாரு. என்ன எம்எல்ஏ அவங்க தோலில் அப்படி அப்படி துண்டு போட்டு இப்படி அப்படி கும்பிடும்போது பாரு எப்படி இருக்குன்னு பாரு. ஏன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அராஜகம், அப்போ வந்தீங்கன்னா எவ்வளோ அராஜகமாக இருக்கும். இதெல்லாம் அராஜகம் கிடையாது, எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நாங்களும் பண்ணுறோம். சரி, அப்போ மாற்று அரசியலே நீங்கள் கொண்டு வரல? அந்த மாற்று வேற. இப்போ எல்லாரும் வந்து விலைக்கு வாங்குவாங்க, நாங்கள் 2 குத்து கொடுத்ததை சரி பண்ணிடுவோம். சரி சரி, அந்த மாற்று தான். அப்போ உங்கள்கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு பதில் தருவோம். அப்போது நீங்கள் தன்னால் திருந்துவீங்க அல்ல திருத்தப்படுவீங்க. பயங்காட்டுறீங்கள? நாங்கள் பயங்காட்ட மாட்டோம். நாங்கள் அஹிம்சையான அன்பான சர்வாதிகாரமா தெரிஞ்சுக்கிட்டா சரிதான். பார்ப்போம். சுயேட்சைகளை இப்படி காசுக்காக பணத்துக்காக இருக்க ஆள்களுக்கு சரியான பாடம் புகிட்டிருக்காரு எங்கள் தலைவர். அது நான் சரியாக சொல்லுவேன். எங்கள் தலைவர் சுயேட்சையாக நின்று துட்டு கிடைக்குன்னு ஏதாவது செய்தான்னு வச்சுக்க, எங்கள் சர்வாதிகாரம் உங்களுக்கு சீக்கிரம் வரும், பார்த்துக்கிடலாம் விரைவில். அதை பார்ப்போம். சரியா?